வரலாற்றில் இன்று ஜனவரி 2, 1757 பிரிட்டிஷ் படைகள் கல்கத்தாவை கைப்பற்றி இந்திய காலனி ஆதிக்கத்துக்கு அடித்தளமிட்ட நாள் இன்று. 1879 ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் பிரெட் ஸ்போர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் ஹார்ட்ரிக் விக்கெட்டுகளை எடுத்து சாதனை செய்த நாள் இன்று. 1899 ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உத்தரவுக்கு பிறகு சாதுக்கள் அனைவரும் கொல்கத்தாவில் உள்ள பேலூர் மடத்தில் மட்டுமே வசிக்கத் தொடங்கிய நாள் இன்று. 1906 வில்லிஸ் கேரியர் என்பவர் உலகின் முதல் ஏர் கண்டிஷனருக்கான காப்புரிமையை பெற்ற நாள் இன்று. 1947 மகாத்மா காந்தி கிழக்கு வங்காளத்தில் உருவான கலவரத்தை அமைதிப்படுத்துவதற்கான பயணத்தை தொடங்கிய நாள் இன்று. 1954 இந்திய அரசாங்கம் தனது உயரிய சிவிலியன் விருதுகளான பாரத ரத்னா மற்றும் பத்ம விபூஷன் ஆகியவற்றை நிறுவிய நாள் இன்று. 1959 சோவியத் யூனியனால் ஏவப்பட்ட லூனா 1 விண்கலம் பூமியின் ஈர்ப்பு விசையை கடந்து சந்திரனுக்கு அருகில் சென்று சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்த முதல் விண்கலம் என்ற பெருமையை பெற்ற நாள் இன்று. 1974 பெட்ரோல் சேமிப்புக்காக வாகனங்களுக்கான உச்சபட்ச வேகத்தை மணிக்கு 55 மைல் என்று அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் அறிவித்த நாள் இன்று. 1991 திருவனந்தபுரம் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்ட நாள் இன்று.